அதிமுக குற்றச்சாட்டு இரட்டை வேடம் போடுது திமுக இந்த மாதிரி விவகாரங்கள் மத்திய அரசு ஒரு புரிதலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் இரட்டை வேஷம் போடுறாங்க யார் 3 வேஷம் போடுறாங்க. திமுக இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு துணை முதல்வர் உதயநிதி ஆவேசமாக பதிலளித்துள்ளார். அனைத்து மாநிலம் ஏற்றுக்கொண்டாங்க, தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கறதே ஒரு நாடு முழுக்க ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இந்தியாங்கிறதே யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றியம் தான் இங்கே இந்தியாங்கிறது. அதனால ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அடையாளங்கள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு புரிதல் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு. அது இருமொழி கொள்கை தான் இருக்கிறதுலே டாப் டாக்டர்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் தமிழில் படிச்சுட்டு போய் இன்னைக்கு உலக சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதோட இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. திருப்பி எதிர்க்கக்கூடிய நேரத்தில் பிஎம்ஸ்ரீ ஃபண்ட் சைன் பண்றதுக்காக பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் ஏற்றுக்கிறதுக்காக MOU போடுறதுக்கு குழு அமைச்சது ஏன் அப்படிங்கிற கேள்வி குழு தானே அமைச்சோம். அவங்க ஒன்றும் அவங்கள மாதிரி அடிமைத்தனமா ஒன்றிய அரசு சொன்னதெல்லாம் வாங்க கொடுங்க நீட்டை அனுமதிங்கன்னு சொல்லி அது மாதிரி பண்ணலையே. குழு தானே அமைச்சோம், அதை ஆராய்வதற்கான குழு அமைச்சோம். குழு அதை ஏத்துக்கலையே. குழு ஏத்துக்காத போது நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து அதிமுக குற்றச்சாட்டு இரட்டை வேடம் போடுது திமுக இந்த மாதிரி விவகாரங்கள் மத்திய அரசு ஒரு புரிதலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் இரட்டை வேஷம் போடுறாங்க யார் 3 வேஷம் போடுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். தொடர்ந்து எதிர்க்கட்சி தமிழக முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டே இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் அவரோட வேலையை பாக்குறாரு, அவ்வளவுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.